10,000 யானைகளின் பலம் எப்படி பீமனுக்கு வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? பீமனிடம் ஒவ்வொரு முறையும் மல்யுத்தம் புரியும் போதும் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் தோற்றனர். அதனால் கடும் கோபம் கொண்ட துரியோதனன் பீமனை கொல்ல முடிவெடுத்தான். பீமனுக்கு இனிப்பு என்றால் பிரியம் என்பதை அறிந்த துரியோதனன் அவன் சாப்பிடும் பாயாசத்தில் விஷம் கலந்து கொடுத்தான். பின் பீமனை கட்டி கங்கை ஆற்றில் தூக்கி எறிந்தான். ஆற்றில் மூழ்கிய பீமனை கடும் விஷநாகங்கள் தாக்கின. நாகங்களின் விஷம் துரியோதனன் கொடுத்த விஷத்திற்கு மருந்தாக மாறி அவன் மயக்கத்திலிருந்து விழித்து கொண்டான். மயக்கத்திலிருந்து விழித்த பீமன் தன்னை தாக்கிய விஷநாகங்களை இவன் தாக்க ஆரம்பித்தான். இதை கேள்விப்பட்டு வந்த நாகலோகத்தின் அரசன் பீமனை சமாதானப்படுத்தி அவனுக்கு நாகலோகத்தில் உள்ள அமிர்தத்தை குடிக்க கொடுத்தான். அமிர்தத்தை குடித்துவிட்டு 7 நாட்கள் அங்கேயே உறங்கினான். விழித்தவுடன் நாகராஜன் பீமனிடம் அவர் 10,000 யானைகளுக்கான வலிமையை பெற்றதாக கூறினார்.